for example, I do not want to get an IVF treatment. I want to have my baby healthy. I mean, not healthy, but normal way. So, அப்படினா அவங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன வந்துட்டு they should follow, like in so diet women or பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் டயட் அண்ட் மெயினா இப்ப பாக்குறது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அன்டைம்ல தூங்குறது, அன்டைம்ல சாப்பிட்றது, அண்ட் தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜீரோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது ஆல் செடென்ட்ரி ஆக்டிவிட்டி. உட்காந்த இடத்துலே ஒர்க் பண்றது, தென் தே கோ. ஒரு ஜிம்மு போகணுன்னு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. ஈவன் அ ஸ்மால் வாக்கிங் 35 to 45 minutes பர் டே, பிரிஸ்க் வாக்கிங் ஆல்சோ வில் ஹெல்ப் யூ. நம்ம வந்து உங்களை போய் ஜிம் ஜாயின் பண்ணுங்க, நீங்க வந்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணாதான் ஒர்க் அவுட்னு கிடையாது. ஒரு நார்மல் 35 to 45 minutes நீங்க ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். யூ கேன் டூ சிம்பிள் யோகா, மெடிடேஷன். டெஃபினட்டா ஒரு 35 to 45 minutes இன் அ டே நீங்க அதுக்கு ஒதுக்கணும். அண்ட் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ். நிறைய ஜங்கிங், எஸ்பெஷலி சுகர்ஸ். இப்போ நிறைய இந்த ஆடட் சுகர்ஸ், ரிஃபைன் சுகர்ஸு, அப்புறம் வந்து இந்த ஜங்க்ஸு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே டு பி கம்ப்ளீட்லி கட் டவுன். நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 months முன்னாடி நீங்கள் உங்கள் பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ கேனாட் ஜஸ்ட் ஜம்ப் இன் டு கெட்டிங் ப்ரெக்னென்ட். இதை வந்து கம்மி பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து தே ஹாவ் டு ஹாவ் அ ப்ராப்பர் ஸ்லீப். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லீப்புங்கிறது அந்த டைமுக்கு ஸ்லீப் பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு 6 to 7 hours தூங்குங்கன்னா மதியம் படுத்து நைட் எந்திரிக்கிறது கிடையாது. நைட் ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ் வில் ஆல்வேஸ் பி பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு, நிறைய ஐடி கப்பிள்ஸ்க்கு அது முடியாது, அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஷிஃப்ட்ஸ் டைமை நீங்கள் பிளான் பண்ணிட்டு ஒரு 6 to 7 hours ப்ராப்பர் கண்டினியூஸ் ஸ்லீப். இன் பிட்வீன் எந்திரிச்சு ஃபோன் நோண்டாம அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours ப்ராப்பர் அட்டஸ்டட் ஸ்லீப் பெட்டர். அண்ட் காலையில் கொஞ்சம் ஏர்லியராக எந்திரிச்சு யூ கேன் டூ சம் ஒர்க் அவுட். மல்டி வைட்டமின்ஸ் எடுத்துக்கலாம். ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், தட் இஸ் ப்ரீநேட்டல் வைட்டமின்ஸ்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 2 months ப்ரையர் டு பிளானிங் ப்ரெக்னன்சி. நீங்கள் இப்போ வந்து சப்போஸ் ஒரு டிசம்பரில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃப்ரம் அக்டோபர் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறது வில் பி பெட்டர் ஃபார் யோர் பேபி. அண்ட் வென்னை பொறுத்த வரைக்கும், ஹஸ்பண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதே சேம் வாட் எவர் நான் சொல்லியிருக்கணும், இட் ஆல் அப்ளைஸ் டு தெம். எஸ்பெஷலி ட்ரிங்கிங், ஸ்மோக்கிங், ஈவன் அக்கேஷனல் ட்ரிங்கிங் ஆர் பார்ட்டி ட்ரிங்கிங் இருந்தாலும் பெட்டர் டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அட்லீஸ்ட் 2 months ப்ரையர் டு கெட்டிங் ப்ரெக்னென்ட். ட்ரிங்கிங்கை விட ஸ்மோக்கிங் இஸ் மோர் ஹசார்டஸ். எதுக்குன்னா டு யுவர் ஸ்பெர்ம். நம்ம ஸ்மோக் பண்ண அந்த ஸ்பெர்ம் வந்து அதோட குவாலிட்டியே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அதோட ஃபர்டிலைசேஷன் பொட்டென்ஷியல், தட் இஸ் ஒரு கருவா மாத்திர பொட்டென்ஷியலே கம்மியாகும். அப்நார்மல் கரு ஃபார்ம் ஆகலாம், ஒய்ஃபுக்கு மிஸ்கேரேஜஸ் ஆகலாம். ஸோ பெட்டர் டு அவாய்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்களும் நல்ல ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு, அண்ட் அதுக்கு மேலே முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு. குழந்தை ஒரு மாதம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு நிக்கலங்கிற ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக தே ஹாவ் டு ட்ரை பண்ணாங்கனாலே டெஃபினெட்லி தே கேன் ஆக்சுவலி அச்சீவ் அ வெரி ஹெல்தி ப்ரெக்னன்சி. ஓகே, இப்போ ஒபிசிட்டி, இந்த பிசிஓஎஸ், தைராய்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கூட ஒரு ஃபேக்டர்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா? எஸ், டெஃபினெட்லி ஒபிசிட்டி இஸ் அ மேஜர் ஃபேக்டர். இப்போ இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த விமன் ஆர் ஒபீஸ். ஒபிசிட்டி பிளேஸ் அ கீ ரோல். ஈவன் ஒரு ஐவிஎஃப் பண்ணணும்னாலும் வெயிட்டை குறைச்சிட்டு வந்து பண்ணும்போது த ரிசல்ட்ஸ் ஆர் பெட்டர் when doing without weight reduction. ஏன்னா that plays a major role. See, ஒரு IVF பண்ணணும்னாலும் நீங்கள் ஒபீஸாக இருந்தீங்கன்னா நிறைய டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஒபிசிட்டியோட எஃபெக்ட் வந்து எக்லையும் இருக்கும், எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதே இது நீங்கள் வெயிட் கம்மி பண்ணிட்டு வரும்போது நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் டோஸ் கம்மி பண்ணலாம், குவாலிட்டி ஆஃப் த எக்ஸ் பெட்டராக இருக்கும். ஸோ ஒபீஸ், ஓவர் வெயிட், இந்த 2 பாப்புலேஷனுமே டெஃபினட்டாக அவங்க பிஎம்ஐயை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்க உங்கள் மீல் பிளேட் வந்து இட் ஷுட் பி அ பேலன்ஸ்ட் மீல் பிளேட். நிறைய பேர் நாங்கள் வந்து டயட் பண்ணுங்கன்னு சொன்னால் கிராஷ் டயட் இருக்கேன்னு சொல்லுவாங்க, பேலியோ இருக்க போகிறேன், இல்லை வந்து நான் சாப்பிடாமே இருக்கேன் ஆனால் எனக்கு வெயிட் போடுது. தட்ஸ் ராங் வே ஆஃப் டூயிங் அ டயட். நீங்கள் ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டயட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் குட். 3 times உங்களோட மீல் எடுக்கணும். பட் வாட் யூ ஈட், என்ன சாப்பிட்றீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் கட்டாயம் வேணும், பட் இன் அ லிமிடெட் குவான்டிட்டி. அண்ட் ஃபேட்ஸும் எடுத்துக்கணும், பட் நல்ல குட் ஃபேட். இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் மீலை பிளான் பண்ணி நம்ம எடுத்துக்கும் போது இட் இஸ் பெட்டர் ஹோம் குக் ஃபுட்டு. நிறைய கிரீன்ஸ், இந்த கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் பார்த்துருப்பீங்க, ரெட், கிரீன், பிரைட் வெஜிடபிள்ஸ், தேர் ஆல் மோர் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். ஸோ இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் எடுக்கிறது, சாலட்ஸ் எடுத்துக்கிறது. பசிக்கும் போது நம்ம வந்து ஒரு ஜங்கை வாங்கி சாப்பிட்றது பதில் மேக் இட் அ சாலட், இல்லை ஒரு பீனட், அந்த மாதிரி சுண்டல், இந்த மாதிரி எடுத்துக்கிறது வில் பி பெட்டர். சப்ளிமெண்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் சுகர்ஸ், ஆடட் சுகர்ஸை கட்டாயம் கம்மி பண்ணிடணும். மேபி டீ ஆர் காஃபி. காஃபியை பொறுத்த வரைக்கும் கெஃபைன் யூ கேன் டேக், பட் இன்னும் லிமிடெட். எல்லாமே மாடரேஷனில் எடுத்துக்கணும், நாட் டூ மச். ஒரு நாளைக்கு சில பேர்லாம் 5-6 காஃபீஸ் எடுப்பாங்க, தட்ஸ் நாட் குட். 1 cup of coffee is allowed. அதுக்கு மேலே எடுக்கிற காஃபீஸ் வேண்டாம், அதை கட் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டயட். ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட பாடி வெயிட்ல ஒரு 10%. பிசிஓடியை பொறுத்த வரைக்கும் வெயிட் தான் எதிரி.
ஸோ அப்போ அந்த வெயிட் எப்படி குறைக்கணும், எவ்வளோ குறைக்கணும்னு டவுட் இருக்கும். உங்கள் வெயிட்டில் 10% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டு அந்த 10% வெயிட்டை நீங்கள் ஷெட் டவுன் பண்ணிங்கனாலே பீரியட்ஸ் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுதுனாலே மாதம் ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கும் அண்ட் யூ டென் டு கன்சீவ் நேச்சுரலி. ஸோ ரொம்ப வெயிட் லாஸும் வேண்டாம், 10% மினிமம் குறைச்சிங்கனாலே போதும். அந்த வெயிட் லாஸ் கிராஜுவலாக பண்ணணும். இட் ஷுடன்ட் பி a வெரி டிராஸ்டிக் வெயிட் லாஸ். நிறைய பேர் இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அதெல்லாம் எடுத்து குறைக்கிறாங்க. தட்ஸ் நாட் அ ஹெல்தி வே. மாசத்துக்கு ஐ ஆல்வேஸ் சே மை பேஷன்ஸ் 1 to 1.5 kg, பெரிய டார்கெட்டே இல்லை, 1 to 1.5 kgs பர் மந்த்னு நீங்கள் டார்கெட் வச்சு குறைச்சிங்கன்னா பை த எண்ட் ஆஃப் 6 months யூ வில் ரெடியூஸ் அரௌண்ட் 6 to 8 kgs குறைஞ்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களோட 10% பாடி வெயிட் நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அது பண்ணும்போது யூ யோர் செல்ஃப் வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும், யூ ஃபீல் பெட்டர், ஆஸ் ஆக்டிவாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெக்னன்சி ஆல்சோ வில் டேக் பிளேஸ். These tips are actually very useful for people, who are very obese, like me, obviously. So, இப்போ வந்துட்டு இந்த obesity இந்த factor இருக்குல்ல, is it consideration only for ஒரு womenக்கு மட்டும்தானா இல்லை இந்த considerations எல்லாம் மென்னுக்கும் இருக்கா? ட்ரூ மேல்ஸுக்கும் இருக்கு. ஏன்னா நான் கன்சல்டேஷன்ல உட்காரும்போது வெயிட்டை குறைக்கணும்னே ஹஸ்பண்ட் டைரக்டா ஒய்ஃபை பார்ப்பாரு, நீ தான் குறைக்கணும் அப்படின்னு. ஹீ ஹிம்செல்ஃப் வில் பி obese. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மேல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒபிசிட்டி அவங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ், இந்த செக்ரீஷன், இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இது எல்லாத்தையுமே டீரேஞ்ச் பண்ணும். ஸோ அப்போ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும், ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி கம்மியாகும், இந்த யூஸ் எல்லாம் வரும். ஸோ அவங்களும் ஈக்குவலி தே ஹாவ் டு ரெடியூஸ் த வெயிட். அண்ட் ரொம்ப வெயிட்டா இருக்கும்போது இந்த தைஸ் எல்லாம் பெருசா இருக்கும்போது அந்த ஸ்க்ரோட்டம், தட் இஸ் வெரப்பைங்கிறது, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும்போது அதுக்கு மெயின்டைன் ஆகிற டெம்பரேச்சரே கிடைக்காது. யூஸ்வலா அந்த டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இட் ஷுட் பி மெயின்டைன் இன் 1 degree லெசர் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரோட கம்மியான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகணும். அப்பதான் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வில் பி பெட்டர். ஒபீஸா இருக்கும் போது என்ன ஆகும்னா இட் கெட்ஸ் அந்த ரெண்டு தைஸுக்கு நடுவில் இட் கெட்ஸ் சாண்ட்விச். அப்போ டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். ஸோ அவங்களும் கட்டாயமா வெயிட்டை குறைக்கணும். ஒபிசிட்டி ஆர் டயட் ஆர் வாட் எவர் நான் இப்போ சொன்னது எல்லாமே இட் ஹோல்ஸ் குட் ஃபார் ரெண்டு பேருமே. ஹஸ்பண்டும் அதை தான் பண்ணணும், ஒய்ஃபும் அதான் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சொன்னோம்னா நீ தான் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒய்ஃபை தான் பாயிண்ட் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி நோ. ரெண்டு பேரும் கப்பலா இது ஒர்க். குழந்தைங்கிறது 50% ஃப்ரம் த மதர், 50% ஃப்ரம் த ஃபாதர். போத் ஹாவ் டு புட் ஈக்குவல் எஃபர்ட். ஸோ தட் அப்பனா தான் நம்மளுக்கு அந்த குழந்தைங்கிறது வரும். ஒருத்தர் மட்டும் எஃபர்ட் போட்டு இன்னொருத்தவங்க எஃபர்ட் போடலன்னா திங்ஸ் வில் நாட் ஹேப்பன். மேக் சென்ஸ் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த குழந்தையின்மை இருக்கு இல்லையா, இதுக்கு ஐவிஎஃப் மட்டும்தான் ஒரு ட்ரீட்மெண்ட்டா இல்லை ஐவிஎஃப் தான் பெஸ்டான ட்ரீட்மெண்ட்டா? நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க ஐவிஎஃப் டாக்டர் தானே, அப்போ ஐவிஎஃப் மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு. டெஃபினெட்லி நோ. ஒரு ட்ரீட்மெண்ட்டுங்கிறது ஐவிஎஃப்ங்கிறது எல்லாருக்குமே இப்போ ஒரு பேஷண்ட் உள்ள வராங்க, எனக்கு மேரிட் ஃபார் 1 year, நான் ஐ கேனாட் ரைட் ஐவிஎஃப், தட்ஸ் ராங். அவங்களோட ரெண்டு பேரோட ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க ரெண்டு பேரோட பிளட் டெஸ்ட், ஒர்க் அப் எல்லாம் பார்த்துட்டு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே நார்மலா இருக்கும். ஐ கேனாட் ஆஸ்க் தெம் டு கோ ஃபார் அன் ஐவிஎஃப். ஃபர்ஸ்ட் இட் கோஸ் இன் அ பேசிக் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வெறும் ஐவிஎஃப் மட்டும் இல்லை. வி ஹேவ் ஃபாலிகுலர் ஸ்டடி, ரொம்ப பேசிக் நேச்சுரல் சைக்கிள் சொல்லுவோம். அவங்கள நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வி கிவ் தெம் டைம். அப்புறம் ஃபாலிகுலர் ஸ்டடி, அதில் நடக்கலன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பேசிக் தான். கருமுட்டை வளருதா, ஓவிலேஷனை ட்ராக் பண்ணி அவங்கள நீங்கள் எப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு பெட்டர் டைம்ங்கிறத வி ஹெல்ப் தெம். இதையும் ஒர்க் அவுட் ஆகலையா, தென் வி ஹேவ் அன் அனதர் ட்ரீட்மெண்ட் கால் ஐயுஐ. அதுவும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் தான். ஜஸ்ட் அந்த ஃபாலிக்கலை ட்ராக் பண்ணி கருமுட்டை ஓவுலேஷன் ஆகிற டைம்ல ஸ்பெர்ம் எடுத்து யூட்ரஸ்குள்ள போடுவோம். தட்ஸ் அ வெரி ஸ்மால் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி தேர் இஸ் அ வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அந்த கப்பலுக்கு எது தேவைப்படுது. ஒரு 13 years 14 years கல்யாணம் ஆகிட்டு வருவாங்க, எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக இருக்கும். தேர் குட் பி அ ப்ராப்ளம். எக் கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லை ஸ்பெர்ம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நான் அவங்களுக்கு உட்காந்து ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3னா தேவ் ஆல்ரெடி வேஸ்டட் ஒரு 13 வருஷம். அவங்களுக்கு தே மைட் பி அ கேண்டிடேட் ஃபார் ஐவிஎஃப். ஸோ ஐவிஎஃப் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். சில பேருக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ நாங்கள் சில பேர் ஒன்றுமே இல்லைன்னா ஐ ஆஸ்க் தெம் டு கோ, நீங்கள் ப்ராப்பராக அந்த டயட்லாம் பண்ணிட்டு வாங்க, 6 monthsல நிற்கலன்னா யூ கம் பேக். சில பேருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ வி கோ இன் அ ஸ்டெப் வைஸ் மேனர். ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்னா எல்லாரும் பயப்படுறது எடுத்தோன்னே ஐவிஎஃப் எழுதிடுவாங்க. டெஃபினெட்லி நோ. வி கோ இன் அ ஸ்டெப் வைஸ் மேனர் இஃப் நீடட். இல்லை சில டைம் இந்த ஸ்டெப்பை பைபாஸ் பண்ணி பெரிய ட்ரீட்மெண்ட் தான் போகணும்னா அதுதான் போகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சின்னதே போதும்னா ஸ்மால் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ குட் பி டன். வி ஹேவ் 2 extremes ஆஃப் பேஷன்ஸ். எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு நேச்சுரலாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேஷண்ட் ஒன்றுமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க, நாங்களே நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இல்லை நான் டேரெக்டாக ஐவிஎஃப் போகிறேன்னு சொல்லி 2 anxious பேஷண்ட்டும் இருப்பாங்க. சில பேஷண்ட்ஸ் இன்னும் ஸ்லோவாக போகலாம், ஈவன் அட் 40s டேஸே இல்லை பொறுமையாக பார்த்துக்கலான்னு. ஸோ வி ஹேண்டில் போத் த பேஷண்ட்ஸ். பட் யாருக்கு என்ன தேவையோ தட் வில் பி டன். IVF doesn't fit for all.
எல்லாருக்குமே ஐவிஎஃப்ங்கிறதும் கிடையாது. திஸ் வாஸ் ஒன் காமன் வித் அரவுண்ட்ல லைக் குழந்தையின்மை அப்படினாலே ஃபர்டிலிட்டி சென்டர் போனாலே ஐவிஎஃப் தான் சொல்லுவாங்க. இல்ல சில பேருக்கு ஒரு சாதாரண டியூபல் பிளாக் இருக்கலாம், சில பேருக்கு அந்த டியூபல் பிளாக் ரிமூவபிளா இருக்கலாம், சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இருக்காது, பிசிஓடி, பியூர் பிசிஓடி, டயட் ஒரு 6 மாசம் அழகா ரிடக்ஷன் பண்ணி நேச்சுரலா கன்சீவ் ஆகலாம். so many things are there before getting into IVF. when nothing is working out, the last resort will be an IVF. Okay. இப்போ மென் அண்ட் விமன் வந்துட்டு இந்த பாடி பில்டிங், இந்த சாம்பியன்ஷிப் காம்படிஷன்ஸ் அதுல எல்லாம் போறாங்க இல்லையா, அதுல வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் சப்ளிமெண்ட்ஸ், ஸோ அதனால ஏதாச்சும் இம்பாக்ட் இருக்குமா? டெஃபினெட்லி. ஐ ஹவ் சீன் அ கப்பிள் பாடி பில்டிங்க்கு அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டீராய்ட்ஸ் போடும்போது தே ஹேவ் த குட் மஸ்குலைன், அந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா ஃபார்ம் ஆகும். அதெல்லாம் எடுத்துட்டு ஸ்பெர்ம் கவுண்ட் 0 ஆயும் நான் பார்த்துருக்கேன். நோ ஸ்பெர்ம்ஸ் இருந்த பேஷண்ட் ஆஃப்டர் டேக்கிங் சோ மெனி அந்த ஸ்டீராய்ட்ஸ் அதெல்லாம் ஃபார் த பாடி பில்டிங் தே கேம், குழந்தை நிக்கலன்னு வரும்போது there was 0 கவுண்ட். அண்ட் ஒன்ஸ் அந்த ஃபேக்டர் எல்லாம் ஸ்டாப் பண்ணி ஒன்ஸ் வி ட்ரீட்டட், ஓரளவுக்கு அவரோட ஸ்பெர்ம் கவுண்டை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஹி வாஸ் லக்கி. சில பேருக்கு ஈவன் ஆஃப்டர் தட் அந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் இருந்து ஸ்பெர்ம்ஸ் ரெக்கவர் ஆகாமலும் போகலாம். ஸோ எல்லாமே ஒரு மாடரேஷன் தான். பாடி பில்டிங் என்னாலுமே டு அ மாடரேஷன், அதில் என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும். எக்ஸோஜினியஸாக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது டெஃபினட்டாக ஃபர்டிலிட்டியுமே அடிவாங்கும். ஸோ அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வித் இட். யூ ஆர் explained it very beautifully. ஸோ எத்தனையோ கப்பல்ஸ் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கனாக உள்ள வந்துட்டு ஒரு ஹோப்போட வெளியே போயிட்டு அண்ட் தென் தே கோ அவுட் வித் த ஹாப்பினஸ் ஹோல்டிங் அ பேபி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நீங்கள் சொல்லுங்களேன், லைக் சம்திங் தட் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு ஹாப்பியான ஒரு கேஸ். ஸோ ஐ ஹேட் அ வெரி 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 க்ளோஸ் கப்பிள் ஆஃப் மைண்ட். அவங்க வந்து எப்படின்னா ஷீ இஸ் அ வெரி வெரி ரொம்ப நீங்க தான் மேடம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. நிறைய வெளியில நிறைய they have tried 3 to 4 IVF cycles they have tried. அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் ஆல்சோ கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கும். யூட்ரஸ்ல வந்து அடினோமைசிஸ் அண்ட் ஃபைப்ராய்டு எல்லாமே இருக்கும். அண்ட் தே கேம் டு மீ வித் நோ ஹோப். எல்லாமே ஐவிஎஃப்பும் ட்ரை பண்ணியாச்சு, நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கும்போது தே ஹவ் ட்ரைட் ஐவிஎஃப் ஆல்சோ. ஸோ வாட் வி டிட், இவாலுவேஷன் பண்ணோம். அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. வி வெண்ட் அஹெட் வித் ரிமூவிங் த ஃபைப்ராய்ட். அதுக்கப்புறம் யூட்ரஸ் லைனிங்கே வளரல. ஸோ வாட் வி டிட், இப்போ நம்மளுக்கு ஐவிஎஃப்ல ஆர் ஃபர்டிலிட்டியில் வி ஹேவ் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் சொல்லுவோம். ரீஜெனரேஷனுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டெர்மட்டாலஜிலலாம் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டாலஜியில் ஹேர் க்ரோத் இல்லை அந்த இடத்துல கொஞ்சம் பால்டா இருக்குன்னா நம்ம பாடியிலேருந்தே பிளட் செல்ஸ் எடுத்து பிஆர்பின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து அந்த இடத்துல போடும்போது கொஞ்சம் ஹேர் க்ரோ ஆகும். திஸ் இஸ் கால்ட் ரீஜெனரேஷன். இல்லாத ஒரு இடத்துல அதை ரீஜெனரேட் பண்ணுறது. ஸோ இப்போ ஆஃப் லேட்டாக வி ஆர் டூயிங் சோ மெனி ரீஜெனரேட்டிவ் தெரப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் எக்குமே எக் ரிசர்வ் கம்மியாச்சுன்னா வி கேன் டூ அ ஸ்டெம் செல் தெரப்பி ஃபார் த எக். ஸோ எக்கோட நம்பர்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி யூட்ரஸோட லைனிங் அங்கே தான் அந்த பெட் ஆஃப் த யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம், அதில் தான் நம்ம கரு வளரும். அது ரொம்ப மெலிசா இருந்தால் கரு பதியாது. ஸோ அதுக்குமே வி ஹேவ் பிஆர்பின்னு சொல்லுவோம். இந்த யூட்ரைன் பிஆர்பி ஒரு ஸ்டெம் செல்ஸை நம்ம உள்ளே போடும்போது அந்த யூட்ரஸ் லைனிங் நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கப்பல் வரும்போது ஷேட் ஒரு மிஸ்கேரேஜ். நாங்கள் பார்க்கும்போது யூட்ரஸோட லைனிங் ரொம்ப தின்னாக இருந்தது, உள்ளே எல்லாமே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. ஆஷர்மென் சொல்லுவோம். அண்ட் ஷி ஹேட் அ ஃபைப்ராய்ட். ஸோ அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிட்டு அந்த உள்ள ஒட்டுதல் இருக்கிறது எல்லாத்தையுமே கிளியர் ஆஃப் பண்ணி வி டிட் அ ஸ்டெம் செல் பண்ணி அந்த யூட்ரஸோட லைனிங்கை நல்லா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வி டிட் அன் ஐவிஎஃப் ஃபார் ஹர். கருவை நல்லா ஃபார்ம் பண்ணி ஷி ஹேட் ஒன்லி 2 embryos, 2 கரு தான் ஃபார்ம் ஆச்சு. இதுக்கப்புறம் தேர் இஸ் நோ சான்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஐவிஎஃப் பண்ணணும், இல்லைனா இந்த ஐவிஎஃப்ல இவ்வளோ தான் வந்தது, நெக்ஸ்ட் ஐவிஎஃப் பண்ணணும். பட் தென் இந்த 2 embryo நல்லா இருந்தனால வி வெண்ட் ஹெட் வித் embryo transfer. ஷி கன்சீவ்ட் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 15 years ஆஃப் ட்ரைங் ஃபார் பேபி. ஷி வாஸ் என்கிட்ட வரும்போது ஷி வாஸ் அரவுண்ட் 39. Next year it was around 40. By 40 she delivered a baby. It was a beautiful girl baby. வந்து ரொம்ப தேங்க் பண்ணிட்டு போனாங்க as a couple. So we have so many stories like that. But the only thing, you should have trust. You should believe in the process. நம்ம கரெக்டாக தான் போகிறோங்கிறத பிலீவ் பண்ணணும். அண்ட் கரெக்டாக நாங்கள் சொல்கிற டிப்ஸ் அண்ட் அட்வைசஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே 80% ஆஃப் த ஜாப் இஸ் டன்.